நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி தமிழ் இனத்தின் மனங்களை சுக்குநூறாக உடைத்து அவர்களை வெக்கப்பட்டு நிற்க வைக்கின்ற ஒரு காட்சி, அவர்களை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு காட்சி. EPDP அமைப்பின் தலைவரை தேடிச் சென்று அவரிடம் உதவி கோரி தமிழரசு கட்சி கெஞ்சி நிற்கின்ற காட்சி. இலங்கை தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கிய ஸ்ரீலங்கா அரசின் கைக்கூலியாக, நட்பு சக்தியாக, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக, தமிழ் மக்கள் மீதான அதனது அத்தனை அடக்குமுறையின் ஒரு கருவியாக கடந்த 35 வருடங்களாக செயற்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு தான் EPDP அமைப்பு. தமிழ் மக்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசின் அத்தனை இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கும் துணை போன அமைப்பாக தமிழ் மக்களால் குற்றம் சுமத்தப்படுகின்ற EPDP என்கின்ற அமைப்பை தேடிச் சென்று அவர்களின் ஆதரவுக்காக அவர்களது காலில் விழுந்து உதவி கேட்ட தமிழரசு கட்சியின் செயல் மானரோசமுள்ள அத்தனை தமிழ் மக்களது இரத்தத்தையும் குதிப்படைய வைத்துள்ளது. கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத அவமானம், எதுவுமே செய்ய முடியாத தங்களது இயலாமையை இட்ட கவலை, துடித்து போயுள்ளார்கள் தமிழ் மக்கள். சுமந்திரன் அணி என்பது தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்வதற்காகவே தமிழ் மக்கள் மத்தியில் களமிறக்கப்பட்ட ஒன்று என்று தமிழ் ஊடகவியலாளர்கள் பல வருடங்களாக திரும்ப திரும்ப தலையில் அடித்துக் கொண்டது இதற்காகத்தான். ஒரு விஷச்செடி என்றும் நச்சு பாம்பு என்றும் நாங்கள் திரும்ப திரும்ப எச்சரித்ததும் இதற்காகத்தான். தமிழ் இனத்தை என்றாவது ஒரு நாள் சுமந்திரன் ஸ்ரீதர் பட மாளிகை வாசலில் கொண்டு சென்று நிறுத்துவார் என்பது எங்களுக்கு அப்பொழுதே தெரியும். ஆனால் இத்தனை சீக்கிரமாக அதனை செய்வார் என்று உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.